இன்று காலை எழுந்ததும் நீங்கள் முதலில் என்ன செய்தீர்கள்? போன் எடுத்து பார்த்தீர்களா? ஆபீஸுக்கு அவசரமாக கிளம்பினீர்களா? அல்லது இன்னும் வாழ்க்கையைப் பற்றிய கவலையில்தான் இருக்கிறீர்களா? ஒரு நிமிடம் யோசித்துப் பாருங்கள். பணம், வேலை, படிப்பு, குடும்பம், காதல், எதிர்காலம், இந்த எல்லா கவலைகளுக்கும் உங்கள் உடம்பு ஒரே மாதிரி பதில் கொடுக்கிறது. அந்த பதிலுக்குப் பின்னால இருக்கும் ஒரு ஹார்மோன், கார்ட்டிசால். ஆனால் கார்ட்டிசால் உண்மையில் ஒரு கெட்ட ஹார்மோனா? இல்ல, அது நம்மை உயிரோடு காப்பாற்ற உருவாக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பு அமைப்பா? இந்த வீடியோ முடியும் போது கார்ட்டிசால் எப்படி வேலை செய்கிறது, ஏன் ஸ்ட்ரெஸ் வந்தால் தூக்கம் கெடுகிறது, ஏன் பிரேக்கப்புக்கு பிறகு மனசு உடைந்து போகிறது, ஏன் சிலர் எப்போதும் சோர்வாக இருக்கிறார்கள், ஏன் சோஷியல் மீடியா நம்மை அதிகமாக கவலைப்பட வைக்கிறது மற்றும் கார்ட்டிசோலை எப்படி இயற்கையாக பேலன்ஸ் செய்யலாம் என்பதை அறிவியல் ஆதாரங்களுடன் மிகவும் எளிமையாக புரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள், ஏனெனில் இது உங்கள் வாழ்க்கையைப் பற்றிய பார்வையையே மாற்றக்கூடும். பாகம் 1. கார்ட்டிசால் என்றால் என்ன? நம்ம உடம்பு ஒரு அற்புதமான உயிரியல் இயந்திரம். ஒவ்வொரு நொடியும் கோடிக்கணக்கான செல்கள் ஒன்றோடொன்று தொடர்பு கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றன. இந்த செல்களுக்கு தகவல்களை அனுப்பும் கெமிக்கல் மெசஞ்சர்ஸ் தான் ஹார்மோன்ஸ். அந்த ஹார்மோன்ஸ்ல மிக முக்கியமான ஒன்று கார்ட்டிசோல். கார்ட்டிசோல் நம்ம கிட்னிக்கு மேலே இருக்கும் 2 சிறிய அட்ரினல் கிளாண்டஸ்ல உருவாகிறது. ஆனால் அதை உருவாக்க சொல்லுவது பிரைன். நம்ம பிரைன்ல இருக்கும் ஹைப்போதலாமஸ் பிட்யூட்டரி கிளாண்டுக்கு சிக்னல் அனுப்புகிறது. பிட்யூட்டரி கிளாண்ட் அட்ரினல் கிளாண்டுக்கு உடனே கொர்ட்டிசோலை வெளியிடு என்று கட்டளை அனுப்புகிறது. சில நொடிகளில் கார்ட்டிசால் இரத்தத்தில் கலந்து உடல் முழுவதும் பரவுகிறது. அதனால்தான் கார்ட்டிசால் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்று அழைக்கிறார்கள். ஆனா ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்றாலே அது கெட்டது அப்படின்று அர்த்தம் கிடையாது. உண்மையில நம்ம வாழ்க்கையில பலமுறை கார்ட்டிசால் நம்ம உயிரையே காப்பாற்றுகிறது. உதாரணமாக, நீங்க ரோடு கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கார் வேகமாக உங்களை நோக்கி வந்தால் யோசிக்க கூட நேரம் இருக்காது. ஆனா ஒரு நொடிக்குள் நீங்கள் பின்னால் குதித்து உயிர் தப்பிக்கிறீர்கள். அந்த ஒரு நொடியில் வேலை செய்தது உங்கள் மசில் மட்டுமில்ல, உங்கள் பிரைன் மட்டுமில்லை, கோர்ட்டிசோலும். கோர்ட்டிசோல் உடனடியாக உடம்பை எமர்ஜென்சி மோட்டுக்கு மாற்றுகிறது. இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பிக்கும், மூச்சு வேகமாகும், மசில்ஸ்க்கு அதிக சக்தி அனுப்பப்படும், பிரைன் முழு கவனத்துடன் செயல்படும். இந்த முழு அமைப்புக்கு ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் என்று பெயர். அதாவது போராடு அல்லது தப்பித்து ஓடு. இந்த 2 முடிவுகளுக்கும் உடலை தயார் செய்வதுதான் கார்ட்டிசாலின் முக்கிய வேலை. அதனாலதான் கார்ட்டிசால் நம்ம எதிரி இல்லை, அது நம்ம உடலின் பாதுகாப்பு வீரன். ஆனால் ஒரு கேள்வி, உயிரைக் காப்பாற்றும் இந்த ஹார்மோன் எப்படி இன்று கோடிக்கணக்கான மக்களின் உடல் நலத்திற்கு பிரச்சனையாக மாறிவிட்டது? அதற்கான பதிலை அடுத்த பகுதியில். பாகம் 3. காதல், பிரேக் அப், ரிலேஷன்ஷிப். இதற்கும் கார்ட்டிசாலுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு கேள்வி, ஒரு மெசேஜ் வரவில்லை என்பதற்காக ஏன் சிலரால் தூங்க முடியவில்லை? ஏன் ஒரு பிரேக் அப் ஆன பிறகு சாப்பிடவே பிடிக்கவில்லை? ஏன் ஒருவரை மறக்க பல மாதங்கள் ஆகிறது? இதற்கெல்லாம் காரணம் பலவீனமான மனசு இல்லை, உங்கள் பிரைன். நாம் ஒருவரை நேசிக்க ஆரம்பிக்கும் போது பிரைனில் டோபமைன், ஆக்சிடோசின் போன்ற கெமிக்கல்ஸ் அதிகமாக வேலை செய்கின்றன. அதனால்தான் அவர்களுடன் பேசும்போது சந்தோஷமாக இருக்கும். அவர்களுடைய மெசேஜ் வந்தாலே சிரிப்பு வரும். ஆனால் ஒரு நாள் அவர்கள் பேசாமல் போய்விட்டாங்கள் என்று வச்சுக்கொள்ளுங்கள், அல்லது நம்ம ரிலேஷன்ஷிப் இத்தோட முடிஞ்சிடுச்சு என்று சொல்கிறார்கள். அந்த நொடியில உங்கள் பிரைன் அதை ஒரு எமோஷனல் த்ரெட் ஆக உணர்கிறது. உடனே ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸ் ஆரம்பமாகிறது. கார்ட்டிசோல் அதிகரிக்கிறது. அதனால்தான் இதயம் வேகமாக துடிக்கும், கைகள் நடுங்கும், வயிற்றுக்குள் ஒரு வெறுமை மாதிரி இருக்கும், சாப்பிடத் தோன்றாது, இரவு முழுக்க தூக்கம் வராது, ஒரே நினைப்பு, ஒரே கேள்வி, ஏன் இப்படி நடந்தது? இந்த ஓவர் திங்கிங் கார்ட்டிசால் அதிகமாக இருக்கும்போது இன்னும் அதிகரிக்கலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம், காதல் தோல்வி உங்கள் வாழ்க்கையின் முடிவு கிடையாது. உங்கள் பிரெயின் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள முயற்சி செய்கிறது. அதற்கு நேரம் தேவை. அதனாலதான் பிரேக்கப்பான உடனே பெரிய முடிவுகள் எடுக்காதீர்கள். உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளாதீர்கள். நல்ல தூக்கம், எக்ஸர்சைஸ், குடும்பம், நண்பர்கள், இவையெல்லாமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து மெதுவாக வெளியே வர உதவலாம். ஆனா இன்று காதலை விட கோடிக்கணக்கான மக்களின் கார்ட்டிசோலை தினமும் அதிகரிக்கும் இன்னொரு விஷயம் இருக்கு. அது உங்கள் பாக்கெட்லேயே இருக்கிறது, உங்கள் ஸ்மார்ட் போன். அடுத்த பகுதியில ஒரு போன் எப்படி உங்கள் பிரைனை அமைதியாக மாற்றுகிறது என்பதை பார்க்கலாம். பாகம் 4. ஸ்மார்ட் போன், சோஷியல் மீடியா மற்றும் கார்ட்டிசோல். இப்போ ஒரு கேள்வி, நீங்க ஒரு நாள் எத்தனை தடவை போன் அன்லாக் பண்றீங்க? 20 தடவையா? 50 தடவையா? 100 தடவையா? உண்மையை சொன்னா பெரும்பாலான மக்கள் அதைவிட அதிகமாகவே போனை பார்க்கிறார்கள். காலை கண் திறந்ததும் போன், சாப்பிடும்போது போன், வேலை நடுவுல போன், தூங்க போறதுக்கு முன்னாடியும் போன்,
இந்த பழக்கம் நம்ம பிரெயினை எப்படி பாதிக்கிறது? ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் சவுண்டும் உங்க பிரெயினுக்கு ஒரு புதிய சிக்னல், ஏதோ முக்கியமான விஷயம் வந்திருக்கு அப்படின்னு பிரெயின் நினைக்கிறது. அதனால நம்ம கவனம் உடனே போனுக்கு போகிறது. ஒரு நோட்டிஃபிகேஷன், இன்னொரு நோட்டிஃபிகேஷன், ஒரு ரீல், இன்னொரு ரீல், 30 நிமிஷம், 1 மணி நேரம் எப்படி போச்சுனே தெரியாது. இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. இரவு நேரத்துல போன் ஸ்கிரீன்ல இருந்து வரும் ப்ளூ லைட் நம்ம தூக்கத்தை ஒழுங்குபடுத்தும் மெலடோனின் ஹார்மோனை பாதிக்கலாம். அதனால் தூக்கம் தள்ளிப்போகும். தூக்கம் குறைந்தால் அடுத்த நாள் உடம்பு ஸ்ட்ரெஸ்ஸை சமாளிக்க சிரமப்படலாம். அதனால் கார்டிசோலின் இயல்பான தினசரி சுழற்சியும் பாதிக்கப்படலாம். இதனால காலையிலேயே சோர்வாக இருப்பீர்கள். சின்ன விஷயத்துக்கே கோபம் வரும். வேலையில கவனம் இருக்காது. இன்னொரு பெரிய பிரச்சனை சோஷியல் மீடியா கம்பேரிசன். இன்ஸ்டாகிராம திறக்கிறோம். ஒருவர் வெளிநாட்டில் டூர், மற்றொருவர் புதிய கார், இன்னொருவர் ப்ரமோஷன். எல்லாருடைய வாழ்க்கையும் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறது போல தெரியும். என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி என்று நம்ம பிரெயின் யோசிக்க ஆரம்பிக்கிறது. ஆனா நாம் பார்க்கிறது அவர்களுடைய வாழ்க்கையின் ஹைலைட்ஸ் மட்டும், அவர்களுடைய கஷ்டங்கள் இல்லை. இந்த கம்பேரிசன் தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கலாம். சோஷியல் மீடியாவை பயன்படுத்தாதீங்கன்னு அறிவியல் சொல்லலை. ஆனா அதை உங்க வாழ்க்கையோட கம்பேர் பண்ணாதீங்கன்றதான் சொல்லுது. சரி, இவ்வளவு நேரம் கார்டிசோல் எப்படி அதிகரிக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ முக்கியமான கேள்வி, அதை எப்படி இயற்கையாக பேலன்ஸ் செய்வது? அடுத்த மற்றும் கடைசி பகுதியில் பார்க்கலாம். அத்தியாயம் 5. கார்டிசாலை நம்மால் கட்டுப்படுத்த முடியுமா? பதில் முடியும். ஆனால் அது ஒரு மாத்திரையாலோ ஒரு பானத்தாலோ நடக்காது. நம்முடைய அன்றாட வாழ்க்கை முறையில்தான் அதன் ரகசியம் இருக்கிறது. 1. தரமான தூக்கம். நாம் இரவில் தூங்கும்போதுதான் நம் உடல் தன்னை தானே சரிசெய்யும் பணியைச் செய்கிறது. பெரும்பாலான பெரியவர்களுக்கு தினமும் 7 முதல் 9 மணி நேரம் தரமான தூக்கம் அவசியம். 2. காலையிலான சூரிய ஒளி. காலையில் 10 முதல் 20 நிமிடங்கள் இயற்கையான சூரிய ஒளியில் இருப்பது நம் உடலின் இயற்கை நேரக் கடிகாரத்தை சீராக இயங்க உதவுகிறது. இதனால் தூக்கமும் மனழுத்த ஹார்மோன்களின் இயல்பான சுழற்சியும் சமநிலையில் இருக்க உதவுகிறது. 3. உடற்பயிற்சி. நடைப்பயிற்சி, ஓட்டம், மிதிவண்டி, உடற்பயிற்சி கூடம் அல்லது உங்களுக்கு பிடித்த எந்த உடற்பயிற்சியாக இருந்தாலும் பரவாயில்லை. முக்கியமானது தொடர்ச்சியாக செய்வதுதான். 4. ஆரோக்கியமான உணவு. புரதச்சத்து நிறைந்த உணவுகள், காய்கறிகள், பழங்கள் மற்றும் போதுமான அளவு தண்ணீர், இவை அனைத்தும் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றன. 5. மனதிற்கு ஓய்வு. ஆழ்ந்த மூச்சுப் பயிற்சி, தியானம், இறைநம்பிக்கையுடன் பிரார்த்தனை, இயற்கையுடன் சிறிது நேரம் செலவிடுதல், குடும்பத்தினருடன் பேசுதல், நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக நேரம் கழித்தல், இவை அனைத்தும் மன அழுத்தத்தை குறைக்க உதவுகின்றன. உண்மை எதிராக தவறான நம்பிக்கை. தவறான நம்பிக்கை. 1. கார்டிசால் ஒரு கெட்ட ஹார்மோன். இல்லை. கார்டிசால் இல்லையென்றால் ஆபத்தான அல்லது அவசரமான சூழ்நிலைகளில் நம் உடல் சரியாக செயல்பட முடியாது. தவறான நம்பிக்கை. 2. மன அழுத்தம் வந்தாலே உடல் பாதிக்கப்படும். சிறிது நேரம் ஏற்படும் மன அழுத்தம் இயல்பானது. ஆனால் நீண்ட நாட்கள் தொடர்ந்து குறையாமல் இருக்கும் மன அழுத்தம்தான் உடலுக்கும் மனதுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். தவறான நம்பிக்கை. 3. வலிமையான மனிதர்களுக்கு மனழுத்தம் வராது. மனழுத்தம் யாருக்கும் வரலாம். ஆனால் அதை எப்படிச் சமாளிக்கிறோம் என்பதுதான் நம் ஆரோக்கியத்தை நிர்ணயிக்கிறது. இப்போது இந்த காணொளியின் தொடக்கத்திற்கு திரும்பிப் போவோம். அந்த இரவு தூக்கம் வராமல் கைபேசியை பார்த்துக் கொண்டிருந்த அந்த மனிதரின் உண்மையான எதிரி கார்டிசால் அல்ல, பல நாட்களாக சேர்ந்து கொண்டிருந்த மன அழுத்தம்தான். இன்று இந்த காணொளியிலிருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். கார்டிசால் உங்கள் எதிரி அல்ல. உங்களை பாதுகாக்கவே உங்கள் உடல் உருவாக்கிய ஒரு இயற்கையான பாதுகாப்பு அமைப்புதான் அது. ஆனால் மன அழுத்தம் நீண்ட காலம் தொடர்ந்து கொண்டே இருந்தால் அதே பாதுகாப்பு அமைப்பே உங்கள் உடலுக்கும் மனதுக்கும் சுமையாக மாறிவிடும். அதனால் உங்கள் உடலை நேசியுங்கள், உங்கள் மனதை கவனியுங்கள், நன்றாக உறங்குங்கள், ஆரோக்கியமாக உணவு உண்ணுங்கள், தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யுங்கள், அன்பான உறவுகளை பேணுங்கள், அமைதியான வாழ்க்கையை தேர்ந்தெடுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள். மேலும் இதுபோன்ற அறிவியல் சார்ந்த சுவாரஸ்யமான காணொளிகளை தொடர்ந்து பார்க்க அறிவியல் அலைகள் யூடியூப் சேனலை பின்தொடர்ந்து அறிவிப்பு மணியையும் இயக்குங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இந்த சேனலின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய சக்தியாகும். அதுவரை அறிவோம், புரிந்து கொள்வோம், வளர்வோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.